சிறுபேர் தாங்க நாம் எடுத்துருக்கிறது. இதை வந்து 2 கப் அளவு நாம் வந்து எடுத்துக்கணும். அதில் எந்த ஒரு தூசி கல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி நல்ல தண்ணியில் வந்து கழுகி அதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் நாம் வந்து கொட்டி அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஒரு மணம் வரும். ஸோ அந்த அளவுக்கு நாம் வந்து வறுத்து எடுத்துக்கணும். தீயை வந்து சிம்லேயே வச்சு நாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம 2 கப்புக்கு ஒரு 3 பெரிய சைஸ் வந்து கருப்பட்டி தான் எடுத்திருக்கு. ஸோ அதை வந்து பாவு காய்ச்சறதுக்காக கொஞ்சமாக ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி விட்டு அதை வந்து சைடில் வந்து பாவு காய்க்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிடணும். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சிறுபேர் வறுக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏலக்காயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்ல சூடுபட்டு வறுத்து வந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தட்டி நாம் வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நாம் வந்து இதை வந்து இடிக்கிறதுக்காக முடியும். ஸோ இப்போது அதே சீஞ்சட்டியில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா செவுத்து வர்றது வரைக்கும் நல்லா வந்து நாம் வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது 2யுமே மிக்ஸ் பண்ணி தான் நாம் வந்து இடிக்க போகிறோம். இதோட கலரும் சேஞ்ச் ஆகி லைட்டாக பரல் மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த சிறுபேர் மேலேயே அந்த தேங்காய் துருவலையும் கொட்டி நாம் வந்து ஆற வச்சுக்கிட்டால் போதும். இது கொஞ்சம் ஆறி வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்ல நைஸாக நாம் வந்து அடித்து எடுத்துக்கிட்டு வந்துடணும். இப்போது சைடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாம் வந்து பாவு காய்க்கிறதுக்காக வச்சுருக்குறோம். ஸோ அதுவும் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இடிச்சிட்டு வந்ததை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டி வச்சிடலாம். ஆல்ரெடி நாம் வந்து பாவு காய்ச்சி அது ஆறி வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக கருப்பட்டியிலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தூசுகள் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி அரித்து தான் சேர்த்துக்கணும். ஒரு அரிப்பை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி விரசி விட்டுக்கிட்டே இருக்கணும். சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜில் வந்த உடனே நாம் வந்து அந்த பாகு வந்து விடுறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போது நமக்கு வந்து எந்த சைஸில் வந்து விருப்பமோ அந்த சைஸில் உருண்டைகளாக உருட்டி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சத்து நிறைந்த குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடக்கூடிய லட்டு வந்து சுவையாக ரெடி ஆகிரும். இது ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் நாம் வந்து வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.